ஸோ ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸ்விக்கி ஓட்டி லடாக் போகிறோம்னு ஒரு சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட டே 3 தான், அதோட எர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்சென்டிவ் சேர்க்காம ஒரு 1647 ரூபா எடுத்துப்போம். இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1155 ரூபா ப்ளஸ் அதர் ஏர்னிங்ஸ் போட்டு ஒரு 4 ரூபா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தோம். நான் போன டிஸ்டன்ஸ்க்கான அமௌண்ட்டு நீங்கள் தரல அப்படின்னு சும்மா ஒன்று போட்டு விட்டேன். அதுக்கு ஒரு 4 ரூபா கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னா 2806 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இதில் கழிக்க வேண்டியதெல்லாம் கழிக்கணுமா? பெட்ரோலுக்கு வந்து 500 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சாப்பாடுக்கு வந்து 130 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சாப்பாடு கேன்சல் ஆச்சு, அதனால் சாப்பாடு செலவு பெருசாகலை. அப்புறம் டிப்ஸ் ஒரு 30 ரூபா கிடச்சது. அடுத்து எப்போ போல் ஒரு 200 ரூபா எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பைக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 100 ரூபா எடுத்து வைக்கும். அப்புறம் ஒரு 100 ரூபா வந்து நம்ம டெய்லி கோல்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு 100 ரூபா, மொத்தம் 200 ரூபா. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கல டே 3ல் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோனா 2006 ரூபா இருக்குது. இப்போ டே 1லேருந்து டே 3 வரை நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 7917 ரூபா இருக்குது. இன்னும் நம்ம சேலஞ்ச் முடிக்க எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னா 62,083 ரூபா தேவைப்படுது. இப்படியே போயிடுச்சா 45 நாள்லாம் தேவையில்லை, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். ஆனால் லடாக் போகிறதுக்கு இப்போ ஜூலை 15 நாளுமே இன்னொரு 90 நாள் கிட்ட இருக்குது சாலிடாக. ஆனால் நம்ம 45 நாள் தான். ஏன்னா நமக்கு இன்னும் நிறையா ஊருக்கு போக வேண்டியது, அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி தான் ஒரு 45 நாளில் 70,000 ரூபா எடுத்துட்டோம்னா அதை நம்ம தனியாக ஒதுக்கி போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு சந்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்விக்கியை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கேளுங்க. ஓகே, பாய்.